Hello students, good morning. Welcome back to English Maths Academy. This is 9th Mathematics Chapter 2, Real Numbers, Exercise 2.2, Question number 3. Express the rational number 1 by 33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 11. Hence, write 71 by 33 in recurring decimal form. பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 by 11ஓட ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை ஃபைண்ட் பண்ணணும். தென் இதை யூஸ் பண்ணி 1 by 33ஓட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆல்சோ இந்த 71 by 33க்கு என்ன ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம்னு ஃபைண்ட் பண்ணணும். கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 1 by 11. 1 by 11ஓட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் என்ன பண்ணணும்? 1 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது டிவைட் ஆகுமா அப்படின்னா 1 is less than 11. ஸோ இன்டிஜரில் 0 போட்டு புள்ளி வச்சிங்கன்னா 10 ஆகிடும். ஒன்ஸ் அகைன் இட்ஸ் ஆல்சோ லெஸ் தேன் 11. இங்கே 0 போட்டு இங்கே 0 போட்டிங்கன்னா 100 வந்துடும். 9 11s are 99. மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1 கிடைக்கும். ஒன்ஸ் அகைன் இங்கே டெசிமல் இருக்குது, 0 போட்டிங்கன்னா 10 தான். இட்ஸ் ஆல்சோ லெஸ் தேன் 11. அதனால் இங்கே ஒரு 0 போட்டிங்கன்னா ஒன்ஸ் அகைன் 100 ஆயிரும். ஸோ 9 11s are 99. இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? இதில் ஒரு லூப் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? 0.090909 இது போல் போயிட்டே இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன செய்யலாம்? ஒரே ஒரு லூப்பை மட்டும் ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். அதாவது 1 by 11 equal to 0.09 bar. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? 1 by 33க்கு ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மை ஃபைண்ட் பண்ண போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? நவ் 1 by 33 equal to 1 by 3 into 1 by 11. ஏன் அப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 by 11க்கு தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது இல்லையா? ஸோ 1 by 3 இன்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0.090909 அண்ட் ஆன்சர் 1. ஓகே, 3 டிவைட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.030303 இது போல் போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ 1 by 33க்கு ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் என்ன? 0.03 பார். ஓகே, அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க? 71 by 33ஓட ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் ஈக்குவல் டு இது எப்படி தான்? 71 இன்ட்டு 1 by 33 ஈக்குவல் டு 71 இன்ட்டு 1 by 33 என்ன கண்டுபிடிச்சோம்? 0.03 பார். 0.03 போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 2.151515 போயிட்டே இருக்கும். எப்படி இதெல்லாம் அதை ஈக்குவல் டு 2.15 பார். தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக எளிமையான சம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்கா நீங்களும் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.